நான் ஆகஸ்ட் முதல் வாரத்துலேருந்து உங்கள்கிட்ட பழையபடி எல்லோரும் பேசுகிறேன்னா கோச்சிக்காதீங்க, வருத்தப்படாதீங்க அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்கள்கிட்ட சொன்ன அந்த விஷயம் மிகப்பெரிய வைரலாக இருக்குது. அப்போ ஆகஸ்ட் 1 மேலே இவர் என்ன பண்ண போகிறாரு, அத்தனை நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஏதாவது பதவி கிடைக்க போகுதா, இல்லை அவர் மறுபடியும் பழையபடி ஆக்டிவ் ஆக போகிறாரா, இல்லை வேறு ஏதாவது மாற்றங்கள் நடக்க போகுதா அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட வதந்திகளும் ரெக்க கட்டி பறக்குது. என்னங்க நடக்க போகுது? நிறைய பேர் 2-3 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்டாங்க, சார் என்னதான் சார் நடக்குது, இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சார் எனக்கும் தெரியாது, நான் கட்சியில் பொறுப்புலையெல்லாம் இல்லை, கட்சிக்காரங்களோடையும் நெருக்கத்துலையெல்லாம் இல்லை. பட் மேலோட்டமாக கேட்டபோது கண்டிப்பாக அவருக்கு ஏதோ ஒரு பதவி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான் நானும் பதில் சொன்னேன். ஆனால் இந்த பதவி கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஏப்ரல் மாதத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏப்ரல் மாதம் தான் அவருக்கு தலைவர் பதவியை விட்டு விலகினார். அவர் விலகினதுக்கப்புறமா அவருக்கு டெல்லியில் அந்த பதவி கிடைக்க போகுது, மத்திய அமைச்சர் பதவி கிடைக்க போகுது, இணையமைச்சர் பதவி கிடைக்க போகுது, தேசிய அளவில் பாஜகவில் பதவி கொடுக்க போகிறாங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஹேஷியங்கள் வதந்திகள் பரவிட்டே இருந்தது. ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை யாராவது கொளுத்தி போடுவாங்க, அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுவோம், அதை பற்றி ஓகே இது நடக்க போகுது போல இருக்குது அப்படின்னு நினப்போம். அப்போன்னு பார்த்து மேலிட பொறுப்பாளர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க, அமித்ஷா வருவார், ஓ இதெல்லாம் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறபோது அது புஷ்வானமாக போயிடும். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி அரசியல் பண்ணுறதுக்கு பெருசாக யாரும் இல்லை. இப்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு சுற்றுப்பயணத்தில் இருக்கார். அவர் திமுகவை 1-to-1 எதிர்கொள்கிறாரு. அவர் நல்லாவும் பேசுகிறாரு. அவருடைய பேச்சுகள் எல்லாத்தையுமே காணொலியாக பார்த்தேன். அதிமுக ஐடிவிங் கொஞ்சம் நல்லா வீரியமாக ஒர்க் பண்ணுறாங்க, ஆக்டிவாக இருக்காங்க. 1-to-1 ஸ்டாலினுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு, திமுகவினருக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறாரு. எல்லா பிரச்சனைகளையும் டச் பண்ணி பேசுகிறாரு. பட் இப்படியெல்லாம் பேசுகிறவர் ஏன் இத்தனை நாளாக அமைதியாக இருந்தார் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு புரியல. இந்த பதிலடியெல்லாம் 4 வருஷமாக கொடுத்துருந்தா இன்றைக்கி திமுக கட்சியை ஒரு கை பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ இப்படி பேசுகிறவர் 4 வருஷமாக அமைதியாக ஒன்றுமே இல்லாமல் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரியே பேசிக்கிட்டே கடந்து போயிட்டு இருந்தார். பட் எடப்பாடி பழனிசாமியுடைய ஸ்பீச்சஸ் உண்மையிலேயே நல்ல ப்ரிப்பேர் ஆகிருக்கு, நல்ல தரமான பதிலடி கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது திரு அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச் மாதிரி, அவருடைய ப்ரெஸ் மீட் மாதிரி வைரல் ஆகுதா, எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் போய் சேருதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா எடப்பாடி இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. மேபி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதிமுக ஐடி விங்கு ப்ளஸ் அதிமுக தொண்டர்களுடைய வீரியமான செயல்பாடுகளால் வேணால் அது போய் சேரலாம். ஆனால் அண்ணாமலையுடைய ஸ்பீச்சு அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அவர் நிறைய பொது நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டு இருக்காரு. அரசியல் சாராத நிகழ்ச்சிகளில் தான் பெரும்பாலும் கலந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சிகளில் அவர் பேசுகிற விஷயங்களே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்களை போய் சேருது. அவர் அரசியல் பேச ஆரம்பித்தார்னா கண்டிப்பாக தினசரி அதுதான் வைரலாக போகும். அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்காதவங்க ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்தளவுக்கு அவருடைய ப்ரெஸ் மீட்டு எல்லா மக்களையும் போய் சேரும். அவருடைய கேள்விகள் எல்லா மக்களையும் போய் சேரும். பாஜகவுக்கு எதிராக திமுக செய்யக்கூடிய அந்த பிரச்சாரத்துக்கு அண்ணாமலை அவர்கள் அளித்த பதில்கள் தான் இன்றைக்கி இந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதையும் மட்டுப்படுத்தியிருக்கு. அதுதான் உண்மை. 2017 இந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் ஒரு திட்டமிட்டு பிளான் பண்ணி உருவாக்குனாங்க. ஏன்னா சொன்னது அத்தனையும் போய், அல்லது திமுக பாஜக மேல் வைக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்துக்கு பதில் சொல்லவே இங்கே ஆள் இல்லை. அப்படியே யாராவது பதில் சொன்னாலும் அது மக்களை போய் சேர்றதில்லை. இந்த பிரச்சனைக்கு அண்ணாமலை தான் முடிவு கட்டினார். ஒரு திமுக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்குள்ள அண்ணாமலை அதற்கு பதிலும் கொடுத்துட்றாரு. அந்த பதிலும் சேர்ந்து போயிடுது. அப்போ மக்கள் என்ன பண்றாங்க, ஓகே இவங்க பொய் சொல்றாங்கப்பா, இது அப்படிலாம் இல்லை போல இருக்கு, உண்மைதான் அவர் சொல்லிட்டாரு, டேட்டாவோட சொல்றாரு, அவர் வருஷத்தோட சொல்றாரு, அப்ப இதுதான் கரெக்ட் போல இருக்கு அப்படின்னு மக்கள் முடிவுக்கு வந்துருவாங்க. முன்னாடி அதெல்லாம் நடக்காம இருந்தது. ஸோ இப்போ ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து பத்திரிகையாளர்களை தொடர்ச்சியாக சந்திக்க போவதாக அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. கட்சி வட்டாரத்தில் மேலோட்டமாக விசாரித்த போது அவருக்கு ஏதோ ஒரு பதவி கொடுக்க போறாங்க, நீங்கள் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க சார், அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல பிஸியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலில் சொன்னாங்க. ஆனால் அது என்ன பதவி, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கும் தெரியாது. நான் இதுதான் நடக்க போகுது, இதைத்தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதை மட்டும்தான் நானும் உங்கள் சார்பில் கொண்டு வரேன். அதனால்
நீங்கள் வந்து வதந்திகளை நம்பாமல், மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த தவறான தகவல்களை வந்து நம்பாமல், அதை நம்பி பரப்பாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்னது தான், அண்ணாமலை அவர்கள்கிட்டேருந்து அஃபீஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வரணும், அஃபீஷியலாக ஒரு கன்ஃபர்மேஷன் வரணும். நான் இதை பண்ண போகிறேன், இதுதான் வந்து என்னுடைய பதவி அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம திரும்ப பேசுவோம். அது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவர் கண்டிப்பாக வந்து வெளியில் சொல்லத்தானே போகிறாரு. நாளைக்கே வந்து அவருக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பதவியை அவர் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. நான் இந்த பதவிக்கு வந்திருக்கேன், நான் இந்த பதவியில் இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுவார். அப்போ நம்ம பேசுவோம். ஆனால் அதற்கு முன்னாடி வந்து டெல்லியிலேருந்து இந்த தகவல், தமிழ்நாட்டிலேருந்து இந்த தகவல், சென்னையிலேருந்து இப்படி வந்தது, இதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து பொறுமையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அண்ணாமலை கிட்டேருந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். ஆனால் அதே சமயம் இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கான காரணம், அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அல்லது பாஜகவுடைய தொண்டர்கள் இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் சுணக்கத்தில் இருக்காங்க, கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. என்ன நம்ம கட்சி இன்னும் ஆக்டிவ்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வருத்தத்தில் இருக்கிறதுனால நான் இதை பதிவு பண்ணுறேன். உங்களுடைய வருத்தத்தை போக்கக்கூடிய தகவல் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து கொஞ்ச நாள் வந்து அமைதியாக இருங்க. ஸோ ஒன்ஸ் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் ஆக்டிவாக பாலிடிக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, இதை நம்ம வந்து முதல் நாள்லேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவர் வந்து இந்த கூட்டணி பற்றி எந்த கருத்தும் சொல்லாமல் தினசரி திமுகவுக்கு எதிரான அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸை அவர் பண்ணிகிட்டே இருந்தார் அப்படின்னாவே அது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். திரு அண்ணாமலை அவர்களுக்காக மாபெரும் வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு, நாளைக்கு இல்லைனாலும் நாளான்னைக்கு கண்டிப்பாக அவருக்கு வந்து மிகப்பெரிய பொறுப்புகள் அவரை நோக்கி வந்தே தீரும். அது வந்து காலத்தின் கட்டாயம். பட் இன்னைக்கு வந்து அவரே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இடைவெளி. இந்த இடைவெளியை அவரும் வந்து சரியாக பயன்படுத்திக்கிறாரு. குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக இருக்கார், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா கடந்த 3 வருடங்களில் வந்து அவர் எந்தளவுக்கு அலைஞ்சிருக்காரு, எந்தளவுக்கு உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ப்ளஸ் நிறைய பொது நிகழ்ச்சிகளில் கலந்துருக்காரு. அதன் மூலமாக வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேர்றாரு. அவருடைய மதிப்பு வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. எந்த பொது நிகழ்ச்சிகளையும் அவர் வந்து அரசியல் பேசுறதில்லை. இதுதான் வந்து அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். திமுக வந்து எந்த மேடை கிடைச்சாலும் அதில் வந்து அரசியல் பேசுவாங்க. திருமணமாகட்டும், இல்லை இறப்பாகட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அரசியல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தங்களுடைய கட்சியை முன்னிறுத்துவாங்க, தங்களுடைய சித்தாந்தத்தை முன்னிறுத்துவாங்க, தங்களுடைய தலைவரை முன்னிறுத்துவாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒரு பொது நிகழ்ச்சி அப்படின்னா அதற்குரிய மாண்பை கடைபிடித்து அந்த இடத்துல வந்து ஒரு துளி கூட அரசியல் பேசாமல் வெளியில் வர்றார். ஸோ இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே மக்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பை காப்பாற்றும் விதமாக டெல்லி தலைமை வந்து அவருக்கு கண்டிப்பாக ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. நம்ம ஆகஸ்ட் முதல் வாரம் வரைக்கும் அதற்காக காத்திருக்கணும். ஸோ அது வரைக்கும் வந்து வதந்திகளை நம்பாதீங்க, தவறான தகவல்களை பரப்பாதீங்க. யாரோ எதுவோ வந்து வியூஸுக்காகவோ அல்லது வந்து பரபரப்புக்காகவோ சொல்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நம்ம முதல் வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நன்றி.